கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். துதியும் தீர்க்க தரிசனம் பகுதியிலே 2ஆம் நாளிலே நாம் வந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சிறு ஜெபத்தை செய்து இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே, பிதாவாகிய தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்களை நீர் உம்முடைய துதியை சொல்லும்படிக்கு கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூட இருங்க. இந்த அரை மணி நேரமும் ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுது எங்களுக்கு விரோதமாய் சத்ரு எழுப்பி இருக்கிற கோட்டைகளை எல்லாம் கர்த்தர் தகர்த்து போட்டு வாக்கு தத்தத்தை தந்து எங்களை தேற்றி ஆண்டவரே வெற்றியோடு நாங்கள் வாழ்க்கையில ஜெயம் எடுக்க கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே பல பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெரிய மாற்றங்களையும் நீர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, முதல் பாடலாக இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய் பாடுவோம். இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். மாசனுகாத பராபர வஸ்து, மாசனுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். அந்தரவாதரையுந்தருதந்தன், அந்தரவாதரையுந்தருதந்தன், சுந்தரம் மிகுந்த சவுந்தரானந்தன், சுந்தரம் மிகுந்த சவுந்தரானந்தன், இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் முடிக்க, எண்ணின காரியம் யாவும் முகைக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் விண்ணிலும் வாழ்ந்து சுகிக்க, இயேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய், நீ மனமே இயேசுவையே துதி செய். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு கோடான கோடி நன்றி. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. 2ஆம் பாடலாக ஒவ்வொரு காரியத்திலும் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாம் நம்பி இருக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலும் யாரெல்லாம் ஆண்டவரை சார்ந்துதான் நான் வாழ்கிறேன் என்று சொல்கிறீர்களோ, நீங்கள் உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். அடுத்த பாடல், நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே என்ற பாடலை பாடுவோம். நம்பி வந்தேன் ஏசையா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே, நான் நம்பி வந்தேன் மேசியா, நான் நம்பி வந்தேனே, திவ்ய சரணம் 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 ஐயா, நான் நம்பி வந்தேனே. நம்பீரான் ஒரு
தருவனே தம்பமே தருவனே வருதவிது குமர குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே நின் பாத தரிசனம் அன்பான கரிசனம் நித நித சரி தொழுவதிதமெனவும் உறுதியில் நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே நாதனே கிருபைக்கு வேண்டனே சிறுமைத்தே அதி நல்ல மிகு உனதிரு திருவடி அருளே நம்பி நந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே பாவியில் பாவியே கோவியில் கோவியே கன பறிவுடன் அருள் புரி அகல விடாதே நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே ஆதிவோலோலமே பாதுகாலமே உனதடிமைகள் பாடு துயரவதிகள் நேத்த நம்பி வந்தேனே நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை இருக்கும்படியாக ஹல்லேலூயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம் ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர் ஆண்டவரே நாங்கள் நம்புறோம் ராஜா நாங்கள் உறுதியாய் உம்மை பற்றி கொள்ளுகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அடுத்த பாடலாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய இரக்கமும் தயவும் எந்த நாளும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் அவரை நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஹல்லேலூயா சர்வலோகாதிபா நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை பாடுவோம் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறார் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி பிரியமானவர்களே அவருடைய படைப்புகள் எல்லாம் மிகவும் சிறப்பானவைகளாய் நாம் பூமியிலே பார்க்கிறோம் நம்மையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன் இந்த விசுவாசத்தோடு அவர் நம்மை உருவாக்கின அந்த காரியத்திலே நாம் எந்த அளவுக்கு மகிழ்ந்திருக்கிறோமோ அதை முழுமையாய் உணர்ந்து நாம் இந்த பாடலை நாம் ஏறெடுப்போம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் திரு அவதாரா நமஸ்காரம் ஜெகத்து ரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க கருவினில் மாண்டோய் நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சத்குருவே நமஸ்காரம் அருபியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும்
அரியசித்தே சதா நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றிலொன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அடுத்த பாடலாக ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிச்சுக்கிட்டே இருங்க. நம்முடைய நாவு நாள்தோறும் அவருடைய துதியை சொல்லி வருகிறது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. நமக்காக பாடுகளை சுமந்து துக்கங்களை எல்லாம் அனுபவித்த தேவன் நமக்கு சுக வாழ்வை தரும்படியாக, நாம் சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ்ந்திருக்கும்படியாக அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஹalleluya. அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை ஆனந்தமாய் நாம் ஆர்ப்பரிப்போம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த இந்த பாடலை நாம் இப்பொழுது பாடுவோம். ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே. அருமையாய் இயேசு நமக்கு அளித்த அளவில்லா கிருபை பெரிதல்லவோ அனுதின ஜீவியத்தில். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. கருணையாய் இதுவரை கைவிடாமலே கண்மணி போல் எம்மை காத்தாரே. கவலைகள் போக்கி கண்ணீர் துடைத்தார். கருத்துடன் பாடிடுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. படகிலே படுத்து உறங்கினாலும் கடும் புயல் அடித்து கவிழ்ந்தாலும் கடலையும் காற்றையும் அமர்த்தியம்மை காத்தாரே. அல்லேலூயா. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னற்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. யோர்தானை கடந்தோம் அவர் பலத்தார். எரிகோவை தகர்த்தோம் அவர் துதியார். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுத்தே என்றென்றுமாய் வாழுவோம். ஆத்துமமே என் முழு உள்ளமே உணர்புத தேவனை ஸ்தோத்திரி. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. அல்லேலூயா. பொங்கிடுதே என் உள்ளத்திலே பேரன்பின் பெருவெள்ளமே. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி ராஜா. பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ பொருட்களை நம்ம நம்மளுடைய தேவைக்காக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் யாரோ ஒருவர் உருவாக்கி கொண்டிருக்கோம். யாரோ ஒருத்தருடைய மூளை அதையெல்லாம் யோசித்து நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களை எல்லாம் பயன்படுத்த வசதியாக அவர்கள் அதை
உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி உற்பத்தி செய்கிறவர்கள், அதை விற்கிறவர்கள் யாவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டிய கடமையா இருக்கிறோம். நமக்காக அவர்கள் அத்தனை பாடுபட்டு செய்கிறார்கள் அல்லவா? இப்பொழுது ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இன்னும் ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மைனா கையில் அந்த காசு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, அப்படி அது மட்டும் இல்லை பிரியமானவர்களே. யாவருக்காகவும் வேண்டுதல் செய்வது கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் என்று 1 தீமோத்தேயுவிலே ஆண்டவர் நம்மோடு சொல்லியிருக்கிறார். எனவே மற்றவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பது நம்முடைய கடமை. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும் என்ற பாடலை பாடிவிட்டு நாம் வாக்குத்தத்தத்திற்கு நேராக செல்வோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாதிகள் துரோகிகளையா, பாவ ஆத மக்களே துயா, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ, பாதகர் என் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், பாதகரின் பாவம் போக்கவே, பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மே நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதரே, வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. வார்த்தை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவி. ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தை ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபகுக் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொழில் செய்கிறவர்களுக்காக ஆண்டவர் தமது வார்த்தையை இந்த நாளிலே தந்திருக்கிறார். பிஸ்னஸ் பீப்புளுக்காக, சிறு தொழிலிலிருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் செய்கிறவங்க வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குது இல்லையா? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தொழிலை அவங்க உற்பத்தி செய்யறதுலேருந்து அதை விற்பனை செய்து முடித்து அந்த லாபத்தை கையில் பெறும் வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? மாத சம்பளம் ஈஸின்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் அவங்களுக்கு அந்த சம்பளம் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஆனால் தொழில் செய்கிறவங்களுக்கு அப்படி இல்லை இல்லையா? அவங்களுடைய வியாபாரத்தை பொறுத்து அதை உற்பத்தி செய்வதிலே எவ்வளோ நஷ்டங்கள் ஏற்படும். இதையெல்லாம் ஈடுகட்டுவது, அந்த லாபம் சம்பாதிச்சு அதில் மீதம் எடுத்து மீண்டுமாக அந்த தொழிலுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். தன்னுடைய குடும்ப செலவுகள், தொழிற்சாலையிலே இருக்கிற இழப்பீடுகள் என்று நிறைய காரியங்களிலே அவர்கள் பணத்தை செலவிட வேண்டியதாக இருக்குது. தொழிலில் லாபமே இல்லை, இப்படியே என்னோட லைஃப் போயிட்டுருக்கு, என் தொழில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? உங்கள் தொழில் நிமித்தமாக நடந்து 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 உங்கள் கால்கள் ஓய்ந்து போயிருக்கிறதா? கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. வாக்கு தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அதை நிச்சயமாக உங்களுக்காக அதை நிறைவேற்றியே தருவார். வாங்க நம்ம வேத பகுதியை வாசிப்போம். ஆபகுக் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 முடிய. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமற் போனாலும். ஹல்லேலூயா. என்ன லாஸ் வந்தாலும், எதுவுமே இல்லாம உங்களுடைய தொழில், உங்களுடைய அந்த அஸ்திவாரம் என்று நீங்கள் நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள் தரைமட்டமாய் போனாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள் பிரியமானவர்களே. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று நீங்க சொல்லுங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் நேற்று கூட உங்ககிட்ட சொன்னேன், பைபிள் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, ஒரு பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்தத்தை எழுதி வைத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே நீங்க முழங்கால இந்த வசனத்தை வைத்து ஆண்டவர் சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லும் காரியம் என்ன? எவ்வளோ லாஸ் ஒண்ணுமே இல்லாம போனாலும் கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது, ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறும் பொழுது, உங்கள் கால்கள் நடந்து நடந்து தொழிலுக்காக நின்று வேலை செஞ்சு சரியான லாபம் ஈட்ட முடியலன்னு கவலையோட கண்ணீரோட இருக்கிறீங்களா? தொழில் தொடங்க முடியலன்னு வேதனையோட இருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் நேரடியா உங்களோட ஆண்டவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்கள் தொழில் சிறக்கும். பிரியமானவர்களே, நாம் கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த 2ஆம் நாளிலே கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கோடான கோடி நன்றி 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 நன்றி. நாம் இப்பொழுது ஜெபம் செய்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி நன்றி நன்றி. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தாவே, உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியே, எங்களுடைய ஆண்டவரே, நாங்க சம்பாதிக்கிறது ஆண்டவரே, நாங்க உழைக்கிற எல்லாமே எங்களை விட்டு போனாலும் ஆண்டவரே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலக மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரும் எங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த அன்பு மேலானது தகப்பனே. உங்களை விட்டு நாங்கள் விலக மாட்டோம். என்ன நடந்தாலும் ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், எதுவுமே நடக்கலனாலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவோம் ஆண்டவரே. நீர் எங்கள் கால்களை மான் கால்கள் போல் ஆக்கி எங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசுங்க, எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. பெரியமானவர்களே, விசுவாசிங்க. இந்த வாக்கு தத்தத்தை, தேவன் கொடுத்த வார்த்தையை நீங்கள் முழங்காலில் நின்று ஜெபம் செய்யுங்க. தொழில் செய்கிறவங்களுக்காக மட்டும் இல்லை, வேலை செய்கிற அத்தனை பேருக்காகவும் ஆண்டவர் தமது வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அதாவது மாத சம்பளத்திற்கு வேலைக்கு போறவங்க கூட எவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைக்கிறாங்க இல்லையா? முழு சம்பளம் கூட சில நேரத்தில் சிலருக்கு கிடைக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்களுக்காகவும் தான் ஆண்டவர் பேசியிருக்கார். நீங்கள் எல்லாரும் இந்த வசனத்தை தியானித்து தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்களோடு வல்லமையாய் இடைப்படுவார், உங்களை செழிக்க செய்வார், உயர் ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார். அவர் சொன்னதை செய்கிறவர். God bless you.